வணக்கம் நேர்களே. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்சாங்கிற மாதிரி பிஜேபியோட சனாதனம்ங்கிறது வந்து கீழே பொதுமக்களை கடிச்சு, அப்புறம் அரசு ஊழியர்கள் கடிச்சு, அப்புறம் அரசு அதிகாரிகள், இப்போ அரசுல இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர், இப்படி எல்லாரையும் தாக்கி கடைசியில உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலேயே வந்து சனாதன அயோக்கியத்தனம் பாஞ்சிருக்கு. ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து சனாதன அவமதிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஷூ எடுத்து வீசுறாரு. இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல யாருக்குங்க பாதுகாப்பு இருக்கு? ஆர்எஸ்எஸ் காரருக்கும் சனாதனத்தை விரும்புவர்களுக்கு மட்டுமே இந்த பாதுகாப்பை கொடுத்துட்டு மற்ற சாமானிய மக்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு கிடையாதுங்க. இது அரசா? இது என்ன அயோக்கியத்தனம்? ஒரு நீதிபதி மேலேயே, அதுவும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேலேயே இந்த அக்கிரமம்னா இது நீடிக்கலாமா? அது மட்டும் இல்லைங்க, இங்க உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தாவேக்கா பண்ண அட்டகாசத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. விஜயோட அயோக்கியத்தனம், விஜய் விட்டுட்டு ஓடினது, அந்த விஜய் கட்சிக்காரங்க எல்லாம் ஒருத்தருமே ஸ்பாட்ல இல்லாதது, இதெல்லாம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அவங்களை யாரும் தண்டிக்கல. அவரு ஏன் இப்படி இருக்கீங்க, இதெல்லாம் கட்சியா, கட்சியை ஒழுங்கா நடத்துக்கிற ஒரு வான் பண்ணது. அதுக்கு அவரை ஊடகத்துல என்ன கழுவி குத்துறானுங்க, அதை அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரு. இப்படி நீதிபதிகளே அவமதிக்கும் பொருட்டு இந்த நாட்டுல பிஜேபி கவர்மெண்ட்ல நடக்குதுன்னா இது என்ன, எந்த நிலைமையில போய் முடியும்? மக்கள் நீங்க தான் முடிவெடுக்கணும். இதுக்கு நீதிபதி கவாய் அவர்கள் சொல்றாரு, என்னை பத்தி எந்த விதமான கவலையும் நான் பட போறதில்ல, என்னுடைய வேலையை நான் தொடங்குவேன், என்னுடைய செயல்கள்லாம் இதுல இருந்து டைவர்ட் பண்ண முடியாது, நீங்க வாதாடுங்க, இதெல்லாம் நான் பாத்துக்க, இதெல்லாம் கடந்து போயிடும் கேஷுவலா சொல்லிட்டு வாதாடி இருக்கிறாரு. கஜுராஹோங்கிற கோயில்ல வந்து அந்த கோயிலோட வழக்குல வந்து போய் கடவுள்கிட்டே கேட்டுக்குங்க, அவரே பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. கஜுராகா கோயில் வந்து சரியான பராமரிப்பு விழா நடக்காது, யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை வந்து இவர் தள்ளுபடி பண்ணிட்டு இதெல்லாம் கேஸ் கிடையாது போங்கன்ட்டார். அதுக்கு அந்த நீதிபதி மேல இத்தனை பெரிய அவமானம், அவமதிப்பு. தயவு செய்து மக்களே, இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை நீங்க என்ன பண்ண போறீங்க? பிளீஸ்